உன்னை இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல, இப்ப எதுக்கு கால் பண்ண? இல்ல நம்மள நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னால ரொம்ப முடியல, அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தப்பா நினைச்சுக்காத. சரி, என்ன பண்ணுது? எனக்கு சொல்ல தெரியல. என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா? சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். டிரைவர், வண்டி எடுங்க. அண்ணாமலை, இவ்ளோ காலையிலேயே எங்க அவசரமா கிளம்பிட்ட? அது டெக்ஸ்டைல்ஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் வந்துச்சுக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. அக்கா, வருண் ரூமை விட்டு வெளியே வரானான்னு பாத்துக்கங்க. அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட ஏதாவது கொடுங்க. நான் வந்துடுறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். டென்ஷனா போறாங்க. டெக்ஸ்டைல்ஸ்ல அப்படியே பிரச்சனை. மேடம், இவங்க ஸ்டேஜ் 4 ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இவ்ளோ லேட்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிருப்பாங்கல்ல. இவங்க கிராமத்துல இருந்தாங்க, எனக்கு தெரியாது. இப்பதான் எதேச்சியா பார்த்தோம். அப்பதான் இவங்க நிலைமை எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இவங்க எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. இவங்களை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்ஸையும் நாங்க போடுறோம். இவங்களை கூடிய சீக்கிரமே அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீடைல் சொல்லுவாங்க. இப்ப நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், அதை ஃபாலோ பண்ணி செஞ்சிருங்க. அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஓகே டாக்டர். என்னம்மா, சும்மா நீ நினைக்கும் போதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வாவான்னு கூப்பிடுவியா? நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வரணும்னா இவ்ளோ ரீசன் சொல்லணும். யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சே எதுக்குமா என்ன கூப்பிடுற? சின்ன தலைவலி, உடம்பு வலிக்கு கூட நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? என்னவானு கொஞ்சம் கூட அம்மா மேல பாசமே இல்லாம பேசினுங்கிற? எனக்குன்னு வேற யாரு இருக்கா? ரொம்ப முடியலன்னு தானே உன்னை வான்னு நான் கூப்பிட்டேன். அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிற? வானு, அந்த வருணை வச்சு ஏதோ பிரச்சனை பண்ண போறேன்னு சொன்னியே, அது என்ன நிலைமையில இருக்குது? நான் நினைச்சதை விட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. வெண்ணிலாவை கூடிய சீக்கிரமே வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. இதுல கொடுத்திருக்க டெஸ்ட் எல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர், வாங்க போலாம். வா, இந்தாங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல அண்ணாமலை? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. முதல்ல என்ன கேட்காம உன்னை யார் வேலைக்கெல்லாம் போக சொன்னது? இந்த நிலைமையில நீ வேலைக்கு போகணும்னு யார் கேட்டா? நான் தான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. வேலை செய்யாம சும்மா எப்படி இருக்க முடியும் அண்ணாமலை? இவங்க இங்க என்ன பண்றாங்க? வானு வானு, ஆமா, அவங்க கூட வந்திருக்கிறது யாரு? அது வருண் கம்பெனில வேலை பாக்குற ஒரு லேடி. அண்ணாமலையாக்க கடையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கிளம்புனாங்க. இவங்க கூட ஏன் சுத்திட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. ஏ வானு, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இருக்கும். நீ என்ன எதுன்னு நோண்டி பாரு. ஒரு நிமிஷம் வர. என்ன வான்மதி? அத்தை, எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, நான் சும்மா தான் கால் பண்ணேன். வருண் ரூம்ல இருந்து வெளியிலே வரமாட்டேங்கிறாரு அத்தை. அதான். எதுவா இருந்தாலும் நானே கூப்பிடுறேன். டாக்டரை பார்க்கலாம் வாங்க மேடம். வா.
மீட்டிங்ல இருக்கேன்னு பொய் சொல்றாங்க. ம், ஏதோ தப்பா இருக்கே. உட்றாதவான்னு என்னான்னு கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன். நேத்துல இருந்து உனக்காக வெண்ணிலா துடிச்சிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் கெஞ்சியும் உன் மனசு இறங்கவே இல்லையா? ரூமை விட்டு வெளியே வா. போன ஒருத்திக்காக நீதான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கிற ஒருத்திய வெறுக்க போறியா? வெளியே வா. முடியாதுமா. சாராதான் எனக்கு எல்லாமுமா இருந்தா. எனக்கு இவளை பத்தி என்ன கவலை இல்ல. என்ன தயவு செஞ்சு தனியா இருக்க விட சொல்லுங்க அவகிட்ட. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் கிடைக்க விடாம பண்ணிட்டா. என்ன கொஞ்சம் அழவாது விடுங்கம்மா. டேய் அம்மா கிட்ட என்னடா பேசுற? டேய் கௌதம், உனக்கு புரியாதுடா. காதலிச்ச பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டு வந்த உனக்கு என் காதலோட வடி உனக்கு புரியாது கௌதம். போ. பாத்தீங்களா அத்தை எப்படி பேசுறாருன்னு? இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அத்தை? என் புள்ளைய இதுல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் அவங்கவங்க வேலையை பாருங்க. சொல்லு வான்மதி, அங்க என்ன நடக்குது? எல்லாமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு சாரா. உன் ஆளுக்கு இன்னும் உன் மேல இருக்கிற லவ் போகல. என்ன சொல்ற வான்மதி? உன்னோட நியூஸ கேட்ட நிமிஷத்துல இருந்து சோறு தண்ணி இல்லாம ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளேயே இருக்கான். நிஜமாவா? ஆமா, நாங்க எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி பார்த்துட்டோம். அண்ணாமலையத்தை வெண்ணிலான்னு எல்லாரும் போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணோம். யார் என்ன சொன்னாலும் வருண் கேட்க தயாராவே இல்ல. என் சாராவை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களா? என் கண்ணு முன்னாடியே யாரும் வந்துடாதீங்கன்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியும் வான்மதி. என்னைக்கா இருந்தாலும் வருண் மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணாமலை ஆண்டியும் உன் தங்கச்சி வெண்ணிலாவும் தான் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நாங்க 2 பேருமே பெஸ்ட் லைஃப் எங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ ஒன்னும் கேட்ட போல. நம்ம பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா வருண் கண்டிப்பா உனக்கு கிடைப்பான். இது நிஜமாவே நாம நினைச்ச மாதிரி நடக்குமா வான்மதி? கண்டிப்பா நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நாம இந்த கேம் ஆடுவோம். எப்ப முடிக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் உங்க அம்மாவை சேஃபா இருக்க சொல்லு. அங்க யாருக்கும் மேல சந்தேகம் வரலையே? என் மேல சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி. சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க. நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருவான் மதி. சரி, நான் வைக்கிறேன்.